ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனானா வச்சு எப்படி மஃபின்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு வந்து 2 நாளில் பழுத்த பனானா வச்சு இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது வந்து நம்ம சல்லடையில் சலிச்சு வச்சுக்கிறோம். இதோட இப்போது இந்த பனானா நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த சைஸில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து 3/4 கப் வந்து சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு எக்கு இது மாதிரி போட்டு நம்ம நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த கப்பில் வந்து 1/4 கப் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருந்த மைதா மாவை இது மாதிரி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறிட்டு இப்போது இது கூட நீங்கள் என்ன சாக்கோ சிப்ஸ் இல்லை வால்நட்ஸ் இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி கூட போட்டு நீங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நாங்கள் சாக்கோ சிப்ஸ் அப்புறம் கொஞ்சம் வால்நட்ஸ் கூட போடுறோம். போட்டு நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி அந்த மோல்டில் வந்து நம்ம ஆயில் வந்து தடவி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி பட்டர் ஷீட் கூட இந்த ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஷீட்லேயே கொஞ்சம் லேசாக தடவிட்டு இப்போது அதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம இந்த பேட்டர் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா பாதி தான் இருக்கணும், ஏன்னா அது உப்பி மேலே வரும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா வலிஞ்சு இந்த மோல்டிலலாம் வந்துடும். இப்போ இது வந்து இப்போ அவனில் ஆல்ரெடி வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இப்போது வந்து 20 மினிட்ஸ்க்கு மட்டும் 180 டிகிரியில் வந்து உள்ள பேட்டர் வைக்கிறோம். வச்சு அவ்வளோதான், 20 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இதிலே நீங்கள் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராகவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.